இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஹையர் ஆக்டேன் ஃபியூல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரேண்டமாக செக் பண்ண போகிறோம். சென்னையில் முக்கியமான பகுதிக்கு நம்ம போகிறோம், அதாவது ஏர்போர்ட்டுக்கிட்ட நம்ம போகிறோம். இப்போ ஏர்போர்ட் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபியூல் பங்க்ஸுமே இருக்கும். ஹெச்பி இருக்குது, பிபி இருக்குது, அண்ட் இந்தியன் ஆயில் கூட இருக்காங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லும் இருக்குது. ஸோ என்னோடய வீட்டுக்கிட்ட இருக்க சரௌண்டிங்கில் செக் பண்ணி பார்த்தேன், பிபி இந்தியன் ஆயிலெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஹையர் ஆக்டேன் ஃபியூல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. XP 95 தான் வச்சுருக்கிறாங்க. XP 95லையுமே வந்து 20% வந்து எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாளடைவில் வந்து நிறைய கொரோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ரொம்பவே ஒரு தலைவலியான ஒரு வேலையாக போயிடும். இப்போவே வந்து செக் பண்ணிடலாம் எங்கெங்கெல்லாம் ஹையர் ஆக்டேன் ஃபியூல் இருக்குது, எவ்வளோ வந்து ஒரு லிட்டர் ஃபியூல் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ரேண்டமாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் தேடி போகிற ஃபியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 97 அண்ட் வந்து XP 100. எனக்கு இந்த வண்டியில் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுறதை விட நம்ம பெனிலிக்கு வந்து கண்டிப்பாக ஃபியூல் ஆனது வந்து பார்த்து தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா அது வந்து 2019 மாடலு, E20 கம்ப்ளைண்ட் கிடையாது அந்த வண்டி. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ் பார்த்து தான் ஆகணும். தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனம்பாக்கத்தில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ E20 ஃபியூல் ஃபில் பண்ணுறதுனால பைக்ஸ் என்ன அப்படியே ஸ்டால் ஆகவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா அது கிடையாது. பட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உள்ளே வந்து நிறைய கொரோஷன், அதுக்கப்புறம் அந்த ரப்பர் கேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆகி கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க் அண்ட் வி டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன் ஆல்சோ. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுது, 5 to 6 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து ட்ராப் ஆகுதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. XP 100 எவ்வளோ மேக்ஸிமம்? 95 எவ்வளோ ஒரு லிட்டரு? 108. எத்தனால் பிளெண்ட் பண்ணியிருக்காங்களா அதுலேயும்? பவர் 95 மட்டும், எத்தனால் அதில் வராதா? இவர் 95ல் எத்தனால் வராதுன்றாரு. அண்ட் இங்கே பாருங்கள், பவர் 95 தான் போட்டிருக்கு. 95ல் எத்தனால் இருக்குன்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். இந்த பங்கில் வந்து எனக்கு கிளாரிட்டி வரலங்க. ஸோ இப்போ இங்கே கேட்டு பார்ப்போம். 97 இருக்கா? எப்பவுமே இருக்குமா? ஓ அது அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 97 இருக்கும், 119 எப்பவுமே இருக்கும்ல, எப்பவுமே கிடைக்கும். 97ல் 119. ஓகே, கரெக்டாக ஏர்போர்ட் பாரத் பெட்ரோலியமில் உங்களுக்கு 97 வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்தியன் ஆயிலையுமே வந்து XP 100 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போயிடலாம். XP 100 இருக்கும்ல எப்பவுமே? எவ்வளோ ஒரு லிட்டரு? XP 100 இங்கே இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் தான். XP 100 எப்பவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு லிட்டர் வந்து 160 rupees.